ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். உங்கள் டீ டைமை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக மாற்றணுன்னா இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர்டினரி டீ கூட இந்த ஸ்நாக்ஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸினுடைய டேஸ்ட்டும் சொல்லவே வேணாம். டேஸ்ட்டு நாக்கை விட்டு போகவே போகாது. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு, வெங்காயம், தனி மிளகாய்த்தூள், உப்பு, கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பராக இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நீல வாக்கில் நல்ல மெல்லியதாக இருக்கணும். நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது வேறு எதுவும் கிடையாதுங்க, முருங்கை இலை தான். ஃப்ரெஷ்ஷான துளுரான முருங்கை இலையாக பார்த்து பறித்து க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னா சப்பாத்தி மாவு மாதிரிலாம் போய் செய்யக்கூடாதுங்க. இப்போ நான் எப்படி பூ போல் கிளறி விடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இது வெந்து எடுக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பூ போல் உதுத்து விடணும். இப்போ நல்லா உதுத்து விட்டாச்சு. உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த கப்பில் கடலை மாவு மெஷர் பண்ணமோ அதே கப்பில் கால்வாசிலேருந்து ஆஃப் தாங்க தேவைப்படுமே. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, நிறைய சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்த பிறகும் அதே ஸ்டைலில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதாவது உதுத்து விடுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி எடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண மாவை ரொம்ப நேரம் ஊற விடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம உடனே எண்ணெய் காய வச்சு பொரித்து எடுத்துடலாம். மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இப்போ இந்த போண்டா, அதாவது ஆனியன் கடலை மாவு போண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட போகிறோம். போடுறப்பவும் சரிங்க, அந்த மாவை ஜஸ்ட்டு எடுத்து போட்டுடணும், அவ்வளோதான். அதை உருட்டுறதோ இல்லைனா பார்த்திங்கன்னா கைனால் வச்சு ப்ரெஸ் பண்ணுறதோ அப்படிலாம் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நம்ம சோறு எடுத்து சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போடணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கேன். ஒரு 8 ரவுண்டட் போட்டிருக்கேன் மீடியம் சைஸில். நான் எடுத்துருக்கிற அளவுகளில் செய்கிறப்ப எனக்கு ஒரு 25-30 போண்டா கிட்ட கிடச்சிது. உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருட்களை கூடி குறைச்சி செஞ்சுக்குங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த சலசலப்பு அடங்கிருச்சினாலுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ எனக்கு ஒரு புறம் நல்லா செவந்து வந்துருச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். அதே மாதிரி திருப்பி போட்ட புறமும் நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், 2 புறமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த கலருமே போடலை, தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். நல்லாவே கலர் சிவந்து வந்திருந்தது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வேக விடுறோம் இல்லைங்களா. பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும். இப்போ சூப்பராக ஆனியன் கடலை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக வருங்க. தனித்தனியாக தான் இருக்கும், ஒட்டாமல் இருக்கும், நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு 3 பேட்ச் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்தேன். இப்போ வீடியோவில் காமிக்கிறது ஃபஸ்ட் பேட்ச் மட்டும்தான். எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு போண்டா ரெடி ஆகிடுச்சு. டீ ரெடி ஆகிடுச்சா? டீ போடுற நேரம் கூட ஆகலைங்க இந்த போண்டா ரெடி பண்ணுறதுக்கு. செஞ்சு தான் பாருங்களேன் நீங்கள்.
டீ கூட வச்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட சாப்பிட இந்த போண்டா உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.